வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சனி, சுக்கிரன், செவ்வாய் இந்த மூன்றுமே குரு நட்சத்திரத்தில் பயணிக்கிற நாட்களில் அசுப பார்வையாக என்ன பலன் கொடுப்பாங்க, சுப பார்வையாக என்ன பலன் கொடுப்பாங்க, கிரக சேர்க்கையாக என்ன பலன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம கடக லக்னத்திற்கு பார்க்க இருக்கோம். அதாவது 3 கிரகங்கள் சனி, செவ்வாய், சுக்கிரன். சனி கும்பத்தில் இருக்கார், செவ்வாய் கடகத்தில் இருக்கார், அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போவார், சுக்கிரன் சனி கூட ஜாயின் பண்ணுவார். இதற்கான பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கோம். இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, குருவனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது கும்பத்தில் பூரட்டாதி, கடகத்தில் புனர்பூசம், அதே புனர்பூசம் மிதுனத்துலேயும் இருக்குது. அப்போ குருவனுடைய காலில் இந்த 3 கிரகங்களும் ஒரு விளைவை உண்டு பண்ணுறாங்க. முதல்ல செவ்வாய் கடகத்தில் இருக்கும்போது அசுப விளைவாக ஆக்ட் பண்ணுவார், அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போயிட்டு சுப விளைவாக ஆக்ட் பண்ணுவார். இது பலன்கள் எப்படி கொடுக்கும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு சனி திசை அல்லது செவ்வாய் திசை அல்லது சுக்கிரன் திசை, இதனுடைய புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது இந்த கும்பத்துக்கும் கடகத்துக்கும் ஒரு கிளாஷை உருவாக்குது. மிதுனத்தில் செவ்வாய் போன உடனே சனி கூட ஒரு சுப விளைவு ஏற்படுகிறது. இப்போ நம்ம கடகத்துக்கு அட்டம சனி தான், ஆனால் இவ்வளவு நாள் இருந்த ஒரு ராகுனுடைய நட்சத்திரத்திலிருந்து குருவனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுறார். சனி 27 டிசம்பர்லேயே மாறிடுறார். அவர் பாட்டுக்கு குரு மாதிரி செயல்பட்டுருப்பார். அதனால் நமக்கு என்ன அப்படின்னா, கொஞ்சம் நன்மைகள். இவ்வளவு நாள் ராகுவை போல் செயல்படும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை, ஒரு வழியும் தெரியல, வலி வேதனைகள் அதிகமாக இருந்தது. எப்படியாவது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் நடக்கலை, குடும்ப உறவுகளையும் திருப்தி இல்லை. இந்த மாதிரி ராகு மாதிரி செயல்பட்ட சனியினால் அவஸ்தைப்பட்டுருக்க வரும்போது இப்போ குரு மாதிரி சனி செயல்படுறது கொஞ்சம் ஆறுதல் அளிக்குது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு குரு லாபத்தில் இருக்கார், அதனால் அந்த வீரியத்தை குறைச்சிருவார். சனியினுடைய வீரியத்தை குறைச்சிருவார். கஷ்ட நஷ்டங்கள் அதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உறவுகளால் பிரிந்தவர்கள் இணைவதற்கு வாய்ப்பை கொடுக்கும். அதுபோக நம்ம ஃபைனான்ஸ் ட்ரபிளுக்கும் ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும். ஏதோ ஒரு உதவிகள் கிடைச்சதுன்னா ஒரு ரொம்ப பிரச்சனையாக கழுத்தை நடிக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு ஃபைனான்ஸ் ட்ரபிளை சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல செவ்வாய் நமக்கு குரு சாரத்தில் தான் வரப்போகிறார். அதாவது 13ஆம் தேதி, ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து அவர் பூச நட்சத்திரத்தில் சனி சாரத்திலிருந்து குரு சாரத்துக்கு வர்றார் கடகத்தில். இப்போ இதில் காமன் ஃபேக்டராக சனிக்கும் செவ்வாய்க்கும் குரு இருக்கிறார். ஆனால் கடகத்துக்கும் கும்பத்துக்கும் 1-8 அப்படிங்கிறது வீடு. அதனால் இது அசுப விளைவாக கருதப்படுகிறது. அது டக்கஃபார்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ செவ்வாய் நடந்தால் சனி போல் வேலை செய்யும், சனி நடந்தால் செவ்வாய் போல் வேலை செய்யும். ஏன் அப்படின்னா, குருவனுடைய தளத்தில் இந்த செவ்வாயும் சனியும் ஒரு மிங்கிளாகிறாங்க. அதனால் கொஞ்சம் அந்த 13ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் சில கஷ்டங்கள் இருக்கும். அது எந்த மாதிரி கஷ்டங்கள்னால், நம்ம நினைக்கிற நினப்பில் போடுற திட்டங்களில் ஒரு இனம் புரியாத தடைகள் ஏற்படும். அதனால் இனம் புரியாத பயம் ஏற்படும். இது அந்த 21ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் செவ்வாய் அப்படியே வக்கரகதியில் பின்னால் மிதுனத்துக்கு போயிடுறார். அப்பவும் குருசாரம் தான். அப்போ சனிக்கும் செவ்வாய்க்கும் ஒரு சுப விளைவு ஏற்படுகிறது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, 8ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பாதிப்பை கேன்சல் பண்ணுதுன்னு எடுத்துக்கணும். கஷ்டங்களுக்கும் தீர்வுகள் கிடைக்குது, நஷ்டங்களுக்கும் ஒரு உதவிகள் கிடைக்குது. நம்மளை நாமே வருத்திக்கிட்டு நம்மளை நாமளே
ரொம்ப டீக்ரேட் பண்ணிவிட்டு பலகீனமாக இருந்த நமக்கு ஒரு தெம்பு கிடைக்குது, ஒரு வில் பவர் கிடைக்குது. அதனால் நமக்கு ஒரு பிரகாசம், இருட்டிலேயே இருந்தவங்களுக்கு ஒரு ஒளி கிடைச்ச மாதிரி ஒரு பிரகாசம் ஏற்படுது. அது ரொம்ப நாளைக்கு செவ்வாய் அந்த மிதுன ராசியில் இருக்க போகிறாரு. சனி பெயர்ச்சிக்கு வரைக்கும் கும்பத்தில் இருக்க போகிறாரு. அதாவது மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. இந்த காலகட்டத்தில் நமக்கு கொஞ்சம் தீர்வுகள் நல்லா இருக்குங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இதில் அடிஷ்னலாக சுக்கிரன் சனி கூட சேர்றார். அவர் ஜனவரி 17ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் ஒரு 16 நாள் சனி கூட சேர்றார். அப்போ சுக்கிரன் நமக்கு அடிப்படையில் என்ன மாதிரியான கிரகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பணம் கொடுக்குற கிரகம். அவரும் போய் 8ல் மாட்டிக்கிட்டால் கஷ்டமாயிருமே அப்படின்னு நம்ம தோணும். ஆனால் இந்த சேர்க்கையின் மூலமாக அந்த மாதிரி நடக்காமல் ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. விதி விலக்காக சுக்கிரன் வேலை செய்கிறாரு. இந்த சனியோடு சேர்ந்து சுக்கிரனும் சேர்ந்து இந்த குருவின் தளத்தில், குரு லாபத்தில் இருக்கிற குருவினுடைய பலன்களை கொடுக்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ உறவுகளால் ஏற்பட்ட பிரிவுகள் ஒன்று சேர்றது, அது ஒரு மகிழ்ச்சி. இழந்த பொருளை மீட்டெடுக்கிறது, அல்லது கடன் பிரச்சனைகளை தத்தளித்து கொண்டிருக்கிற நம்மளுக்கு ஒரு எதிர்பாராத பண வரவு கிடைச்சி அந்த பிரச்சனைக்கு சால்வு கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்குது. அந்த வகையில் நம்ம இந்த சேர்க்கைகளை நம்ம பயன்படுத்தலாம். அதில் பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்மளே தான் சொல்கிறோம், 4ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் ஆகாதுங்க, அது எந்த கிரகம் இருந்தாலும் கெடுதலை செய்யும் அப்படின்ட்டு. இப்போ இந்த கெடுதலை கெடுக்கிற அளவுக்கு ஒரு நல்லது குரு பண்ணுறாருங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. ஏனென்றால் கிரகங்கள் அடையக்கூடிய சார மாற்றம் அப்படி வேலை செய்யுது, அந்த மாதிரி ஒரு விதிவிலக்கை கொடுக்குது. அப்போ அதை நல்லா பயன்படுத்தணும். நம்மளுக்கு குரு பாக்யாதிபதி, வேலை கொடுக்குற 6ஆம் அதிபதி. அப்படிப்பட்ட இருவர் லாபஸ்தானத்தில் இருக்கார். நம்முடைய லக்னாதிபதியான சாரத்தில் சந்திரன் சாரத்தில் இருக்கார். அதுபோக செவ்வாய் சாரத்துக்கு மாறுறாரு. இப்போ இந்த செவ்வாய்ங்கிறதும் நமக்கு ஒரு கிட்டத்தட்ட பரிவர்த்தனை மாதிரி தான். குருவும் செவ்வாயும் ஒரு பரிவர்த்தனை அமைப்பை ஏற்படுத்துகிறாங்கன்றது பின்னால் ஒரு கணக்கு. ஸோ இதெல்லாம் நல்ல அறிகுறிகள். நம்ம 8ல் சனி முடியல அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு முன்னாலேயே அந்த அஷ்டம சனிக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தானே. அதுக்காகத்தான் நம்ம இந்த பதிவு போட்டோம். இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கிரகம் இருந்த இடத்த வச்சு நம்ம பயப்படவும் தேவையில்லை. அதே மாதிரி நல்ல இடத்துல இருக்குது, அந்த கிரகம் நம்மளுக்கு நன்மை அள்ளி கொட்டிடணும் சந்தோஷப்படவும் தேவையில்லை. எல்லாமே அடித்தளத்தில் சர்க்கியூட்டில் 360 டிகிரிக்குள்ளே இருக்குது. அந்த டிகிரியை துல்லியமாக பார்க்கக்கூடிய பாஸ்கர அஸ்ட்ராலஜி மெத்தடை பயன்படுத்தணும். அதன் மூலம் நம்ம ஜாதகத்தை நம்ம கணிச்சு வச்சுக்கிட்டு 12 பாவ அதிகாரிகளை தெரிஞ்சுக்கணும். அதை வைத்து கொண்டு நம்ம கோச்சாரத்தையும் திசாபுத்தியும் பலன் எடுக்கணும். அப்படியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கேட்குற கேள்விக்கு அருமையான பதில்கள் கிடைச்சி நம்மளை கரெக்டாக இந்த ஜோதிடம் வழி நடத்தணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.